சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய உண்மை பதிவில் நடந்தவைகளாக கூறும் உண்மையை உறக்கச் சொல்வோம் என்ற பதிவில் நம் அப்பனுடைய உண்மையான பதிவை பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். வாங்க. இன்னைக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ. ஒவ்வொன்றையுமே ஒரு மெடிக்கல் மிராக்கிள்ஸ். அப்பாவை நான் மருத்துவர்னு சொல்லுவேன். அதற்காக மருத்துவத்துறையை இழிவுபடுத்துவதோ குறைச்சு மதிப்பிடுவதோ எனது பணி அல்ல. மருத்துவத்துறை, மருத்துவ பணி என்பது மிக உயரிய உன்னத பணி. அதற்கே நான் தலை வணங்குவேன் எப்பொழுதுமே. ஆனால் இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்பியவருக்கு நம்பினபடி உதவி செய்யும் ஒரு மிகப்பெரிய பரபிரமம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதுதான் என்னோட வேண்டுகோள். ஐயனுடைய புகழ் எங்கும் உலகமெங்கும் பரவ வேண்டும். இதுதான் என்னுடைய வேலை. வேற எந்த வேலையும் கிடையாது. எனக்கு பிசினஸ் இருக்கு, சாப்பாடு இருக்க, பிள்ளை இருக்க, எல்லாம் ஐயனுடைய கருணையில எந்த குறையும் வராது எனக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். அதனால ஐயனுடைய புகழை, நடந்தவற்றை உண்மையாக பதிவு செய்யறவங்க, இருந்தவங்க, கூட இருந்தவங்க கேட்டு நான் நிச்சயமாக ஊருக்கு உறக்கச் சொல்வேன். இந்த உலகுக்கு உறக்கச் சொல்வேன். இதுதான் எனது பணி. வாருங்க, இன்னைக்கு வீடியோல சொல்லலாம். இன்னைக்கு வீடியோனுடைய பாத்தீங்கன்னா திருச்செங்கோடுல இருந்து வைத்தியலிங்கம் நம்ம கோம்பைக்காடுல கும்பாபிஷேகத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. இன்னைக்கு சந்திச்சிருந்தாங்க, பார்த்துட்டு எல்லாம் போனாங்க. இப்ப குரு பூஜைக்கு வந்து தன்னுடைய நண்பனோட வந்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல வெள்ளந்திரியான ஒரு மனிதன். தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு 12 வருட காலமாக தாய் தந்தையருடைய தனியாக வசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வீடியோவை அந்த குடும்பம் பார்த்தால் நிச்சயமாக அவரோடு வந்து சேரட்டும் என்பது எனது விருப்பம் அல்ல, உங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும். சர்க்குருவின் விருப்பமும் அதுவாகவே இருக்கட்டும். அதுதான் அவர் அம்மா அப்பா கூட இருந்துட்டு இருக்காரு. தறி ஓட்டுறது அவர் வேலை. அந்த தனி இருக்கீங்களா, அது ஓட்டுறது அவர் வேலை. ஒரு நாள் தறி ஓட்டிட்டு இருக்கும்போது தன்னை எறியாம மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்தவங்க கூட வேர்க்குது, வாமிட்டிங் வருது, பயந்து போயிட்டு யாருமே டச் பண்ணா போயிடுறாங்க. ஒருத்தர் மட்டும் இருந்திருக்காரு. மற்ற எல்லாருமே அந்த ஷிப்ட் முடிஞ்சு போன நேரம் ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு பயந்துட்டு போய் தன்னுடைய ஓனர் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்போ ஓட்டம் ஓடி வந்து அவங்க வந்து பார்த்து என்னடா வைத்தியன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு சுடு தண்ணியை வச்சு கொடுத்து முகம் கழுவி அதை பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க அப்பாவும் வந்து அவரை பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. அவங்க செக் பண்ணிட்டு, சார் உங்களுக்கு பிரஷர், ஹை பிரஷர், உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கீழே விழுந்தா கூட உங்களோட உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும், தயவு செஞ்சு பெரிய ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, செக் பண்றாரு. போயிட்டு இருக்கும்போது அதை அவர் பதிவு பண்றாரு. போயிட்டு இருக்கும்போது இடையில அந்த வண்டியிலே போறாரு பாருங்க, தைரியம். போயிட்டு இருக்காரு. அந்த ஆஸ்பத்திரியை நெருங்க அந்த மருத்துவமனையை நெருங்க தன்னை அறியாமல் ஒரு மயக்கம், நடு ரோட்ல தள்ளமாற அந்த வண்டியை ஆரம்பிக்குது. ஒரு இளைஞன் ஓட்டமா ஓடி வந்து பிடித்து, என்ன சாமி எங்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி, என்ன சாமி உங்களுக்கு இவ்வளவு பிரஷர் இருக்கும்போது நீங்க வண்டியில வரலாமா, வாங்கன்னு கூட்டு போய் உள்ள கொண்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டி எல்லாம் பண்ணி அவர் இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி நல்லா போங்கன்றாரு. வீட்டுக்கு வந்து படுத்து எல்லாம் இது பண்ணிட்டு பாக்குறாரு. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, எந்த இது இல்ல, ஆண்டவா இறைவா. இவர் சர்க்குருவுடைய மிகப்பெரிய பக்தர், மிகப்பெரிய பக்தர். உண்மையிலே அவ்வளவு ரொம்ப நம்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்தன். மறுபடியும் அந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. தூக்கிட்டு திருச்செங்கோடு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவருடைய நிலைமை மிக மோசமாக, கிரிட்டிக்கல் பொசிஷன் சொல்லுவாங்களா, அப்படி இருக்கு. மன்னிச்சிருங்க. நாமக்கல் கொண்டு போகும்போது 108 மூலமாக நாமக்கல் கொண்டு செல்லப்படுகிறார். இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ரெண்டாவது அவர் தெரிஞ்சு பதிவு பண்ண விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த ஆடியோவையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம். ஆஸ்பத்திரி போனீங்கல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? டாக்டர் வந்து நீ கூடி வரலும், நீ வந்து சாவுல மட்டும் மாத்திரை தின்னாதான் நீ உயிர் வாழ முடியும். சரி. இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. சரி அப்படின்னு சொன்னாரு. சரி. இருந்தாலும் அவர் டாக்டர் சொன்ன மரியாதையை நாம காப்பாத்தணும் அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வெளியே வந்து, சக்குரப்பா நீ என்ன காப்பாத்துனா காப்பாத்து, சரி, இல்லைன்னா இப்பயும் எடுத்துக்க, சர்க்குருவே சரணம், சர்க்குருவே இந்த மாத்திரை தின்னுதான் இந்த உயிர் வாழணும், இந்த ஊசி போட்டுதான் உயிர் வாழணும், நான் எனக்கு வந்து உயிரே தேவையில்ல, நன்றி, இப்பயும் எடுத்துக்க கடவுளே, ஒரு மாத்திரை எடுத்துக்க மாட்டேன், ஒரு ஊசி போட மாட்டேன், சரி,
நீ எனக்கு என்ன காப்பாத்துனுங்கிற ஒரு எண்ணம் இருந்தா எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். என்ன எல்லாம் சந்தோஷமா நோய் நொடி எல்லாம் வச்சிருந்தா எனக்கு அதுவே போதும். நன்றி கடவுளே. சரி, எப்ப செக் பண்ணீங்க? ஆனா டெய்லியுமே வாரத்துல ஒரு மாசம் இருக்கா பண்ணுவேன். சரி, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நோ அப்படின்ட்டாங்க. இப்ப எதுவுமே இல்லன்ட்டாங்களா? எதுவும் இல்லன்ட்டாங்க சார். ஐயா மானசமா கும்பிடுறேன். சரி, அதோட சரி சார், வேற எதுவும் பண்றது இல்ல. சர்க்குருவே சரணம். ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி. அடியில கேட்டிருப்பீங்களா, இதுதான் உண்மை. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க, அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் சரி பண்ணி இறைவனால அப்ப இவர் வாயிலிருந்து வந்து சொல்றாரு, ஷர்குருவே சரணம்ங்கிற வார்த்தையை தவிர எனக்கு வேற இல்லைங்க. என்னை காப்பாத்து, இல்லாட்டி எப்படி கொண்டு போயிடும், நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், நீங்க தான் எல்லாம். அவர் சொல்ற என்ன, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் ஐயன் மீது இருந்தது, என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு. அந்த ஆஸ்பத்திரிக்கு முன்பகர் இருந்து அவரே பதிவு பண்றாரு, நான் சொல்லல சாமி, நான் யாருக்கும் எதிரானவல்ல, மருத்துவத்துறைக்கு எதிரானவல்ல, மறுபடியும் சொல்லிட்டேன், இது அவருடைய சொந்த கருத்து, நான் சொல்வது அல்ல. அப்ப அவர் அங்கிருந்து வந்து சொன்னாராம், ஷர்குருவே மாத்திரை சாப்பிட மாட்டேன், உங்களுடைய விபூதி சந்தனத்தை மட்டும்தான் சாப்பிடுவேன். அவருடைய பாருங்க, மொரட்டு பக்திங்கிறது இதுதான். சரணாகதி என்பது இதுதான். நம்பிக்கை என்பது இதுதான். நம்பிக்கை வரும்போது உடல் இருக்க அந்த நோய் கூட பறந்துரும் சொல்லி எவ்வளவு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம சர்க்குரு அதைத்தான் செஞ்சிருக்காரு. சொல்லி அந்த நோட்டை அங்கேயே தூக்கி போட்டுட்டு, நான் மாத்திரையும் வாங்க மாட்டேன், இனி தொடர்ந்து மாத்திரையும் சாப்பிட மாட்டேன்னு வந்துட்டார். வந்து 3-4 மாதங்கள் ஆகின்றன. இப்போ போய் செக் பண்ண போறார். ஆமா சாமி, பதிவு பண்ணிருக்காரு, உங்களுக்கு போட்டிருப்பேன் அதுல, அதையும் பாருங்க. போய் செக் பண்ண போறாரு. 3-4 மாசம் ஆகி போச்சு. என்னதான் ஏதுன்னு பார்த்து செக் பண்ண போறாரு. இவர் வாட்டு வேலையை பார்த்துட்டே இருக்காரு, தறி ஓட்டுறாரு, வராரு, வீட்டுல கூட தறியை வித்துட்டு உடலை பாருன்னு சொல்லியிருக்காங்க. நோ, ஐயன் இருக்காரு, சத்குரு என்னை பார்த்துக்குருவார், அவருடைய விபூதி சந்தனம் என்கிட்ட இருக்கு. ஆமா சாமி, இது நடந்த உண்மை, அவர் சொல்லி பதிவு பண்ணியிருக்கார். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு பூஸ்டுக்காக சொல்லல, உண்மை சம்பவத்தை பதிவிடுகிறேன். அப்பதானே நீங்க ஐயனுடைய அருளை புரிந்து கொள்வீர்கள், பெறுவீர்கள். அருளை பெற அங்க கணக்கன்பட்டி மண்ணை ஓடோடு மிதிப்பீர்கள். அந்த கர்ம பூமியில், அந்த அற்புதமான இடத்தில் நம்மளுடைய கர்மாவை ஒழித்து விட்டு செல்வீர்கள், நன்றாக செல்வீர்கள் என்ப நப்பா செயலை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? போய் செக் பண்ண போயிருக்காரு, ஒன்றுமே இல்லை, நார்மல். என்னதான் சொல்வது, நான் நார்மல் சாமி, சரியாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லு, நார்மலா இருக்குங்க. அவர் ஓடோடி இன்னைக்கு போன் பண்ணி காலையில் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, நானு அவருடைய வார்த்தைகள் நிறைய பேருக்கு பொய்யா இருக்கலாம், அதனால் பதிவு பண்ணி வச்சு உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே இல்லையா, 4 மாசமாக அலைஞ்சிட்டு ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கேன், ஐயனுடைய அந்த விபூதி சந்தனத்தை மட்டுமே நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்றாரு. அப்படின்னா சர்க்குரு அப்பனுடைய என்ன சொல்வது, கருணை என்ன. சத்குருவே சரணம், நான் சொல்லுவதற்கு வேற ஒன்றும் இல்லை. நீங்களாக அந்த கர்ம பூமி, அந்த கணக்கன்பட்டி ஜீவ சமாதி, அந்த விரிய மரத்தில் வந்து மிதிங்க. உங்களுடைய எல்லா விஷயத்தையும் அப்பனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அந்த இது நன்றாகவே நடக்கும், உங்களுக்கு நல்லவே நடத்துவார் அப்பர், இல்லையா? நிச்சயமாக. மீண்டும் அடுத்த வீடியோ நடந்தபடி உண்மையை உறக்கச் சொல்வோம் பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் தேனி பாலா. ஷர்குருவே சரணம். வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.